அதனை நடத்தி இருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து அவர்கள் வருவார்கள். நம்மெல்லாம் கை வைத்து ஃபாதர் பெர்மன்ஸ் அவர்களை இன்று விசேஷமாய் இந்த நடுநிசையில் அவரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அவருக்கு தீர்க்க ஆயுசை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அவருடைய கால்களில், கரங்களில், அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் நல்ல பலனை கட்டளையிடுவாராக. அவருடைய இரத்த ஓட்டத்தை சீராக்குவாராக. அவருடைய அவயவங்கள் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. அவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் அதிகமாய் அவரை முந்தைய விட இந்த வயதில் எடுத்து பயன்படுத்துவாராக. அவருக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் எடுத்து போடுவாராக. ஆண்டவரை இன்னும் அதிகமான பாடல்களை கொடுத்து சபைகள் எல்லாம், நாடுகள் எல்லாம், பல உலகம் எல்லாம் பாடத்தக்கதான கிருபை வரங்களை கொடுத்து, பாடல் வரங்களை கொடுத்து, பாடல்களினாலே எல்லா சபைகளையும் ஆராதிக்க வைத்து அவரை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நீர் வைத்தபடியினாலே 2 கைகளை உயர்த்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை கண்ணீரோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட பாத்திரங்களை எங்கள் மத்தியில் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், அவருக்குள் இருக்கிற தாழ்மைக்காக ஸ்தோத்திரம், அவருக்குள் இருக்கிற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், அவருக்குள் இருக்கிற சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம், அவருக்குள் இருக்கிற ஆடல் பாடலுக்காக ஸ்தோத்திரம், அவருக்குள் இருக்கிற பயபக்திக்காக ஸ்தோத்திரம். அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஜெப தோட்டத்திலே ஆண்டவரே அவரோடு கூட நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய சகோதரர்களை ஆசீர்வதித்தருளும். கர்த்தருக்காக ஆண்டவரை திருமணம் பண்ணாமல் உமக்காக வாழ அவரை நீர் பிரித்தெடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை அவர் காத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் அவருக்கு அபிஷேகம் பல மடங்கு அதிகரிக்கட்டும். அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற வாஞ்சியாகிய அற்புதமும் அடையாளமும் அவர் பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே ஜனங்களுக்குள் நடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஆறுதல் அடைந்து கண்ணீர் துடைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சரியான வார்த்தையை தீர்க்க தரிசனமாக மக்களுக்கு பாடும்போதே கொடுக்க அவருக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு இன்னும் அவரை இந்த ஆண்டிலே பல மடங்கு பயன்படுத்தும்படி நாங்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் அவர் மூலமாய் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். God bless you. Hallelujah.